1979ல மக்கள் கிளர்ச்சியால ஷா மன்னரோட ஆட்சி கவிழ்ந்து கோமைனி தலைமையில இஸ்லாமிய புரட்சி ஜெயிச்சப்போ காமனே ஒரு ஹீரோவா தெஹ்ரான் திரும்பினாரு. இப்போ புதிய இஸ்லாமிய குடியரசோட அதிகார மையத்துக்குள்ள அவர் நுழைஞ்சாரு. ஆனா அதிகாரம்ங்கிறது அவ்வளவு ஈஸியா யாருக்கும் நிரந்தரமா கிடைச்சிடாது. அது மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்களுக்குத்தான் முழுசா வசப்படும். புரட்சிக்கு அப்புறம் ஈரான் உள்நாட்டு குழப்பங்களாலையும் சதாம் உசேன் ஆரம்பிச்ச ஈரான் ஈராக் போர்களாலையும் தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜூன் 27, 1981 தெஹ்ரான்ல இருக்கிற அபுசார் மசூதியில காமன்னே ரொம்ப ஆவேசமா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி இருந்த மர மேசையில ஒரு டேப் ரெக்கார்டர் வைக்கப்பட்டிருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு செகண்ட்ல அந்த டேப் ரெக்கார்டர் பயங்கர சத்தத்தோட வெடிச்சு சிதறிச்சு. முஜாஹிதீன் கிளர்ச்சியாளர்கள் வச்ச அந்த குண்டு வெடிப்புல காமன்னே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சார். பல மாசம் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடின அவருக்கு வலது கை நிரந்தரமா செயலிழந்து போச்சு. குரல் வளையும் நுரையீரலும் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மரண அடி அவரை முடக்கல, பதிலா அவரை ஒரு உயிர் பிழைச்ச தியாகி அப்படிங்கிற கடவுளுக்கு நிகரான பிம்பத்துக்கு உயர்த்துச்சு. அடுத்த சில மாசத்திலேயே நடந்த எலெக்ஷன்ல 97% ஓட்டுகளை அள்ளி குவித்து ஈரானோட முதல் மதகுரு அதிபரா அரியணையில உட்கார்ந்தாரு காமன்னே. ஈரான் ஈராக் போரோட அந்த ரத்த களரியான 8 வருஷமும் அவரோட கண்ட்ரோல்ல தான் நடந்துச்சு. போர்க்களத்துல அவர் கத்துக்கிட்ட பாடங்கள் ராணுவத்தோட அசுர பலத்தை அவருக்கு நல்லாவே புரிய வச்சுது. இந்த நிலைமையில 1989ல இஸ்லாமிய குடியரசோட தந்தை கோமைனி இறந்து போனப்போ ஈரான்ல ஒரு மாபெரும் அதிகார வெற்றிடம் உருவாச்சு.